ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபேப்ரிக் பாருங்கள். இது வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணுறக்கு உண்டான ஃபேப்ரிக் தான். 3 மீட்டர் இருக்குது. இது வந்து மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து கஸ்டமர் வந்து டாப் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. இது நம்ம லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த டிசைன் வந்து ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக வருது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், மேங்கோ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, பேக் சைடு பாருங்கள் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் மட்டும் இல்லை, ஒரு சில சுடிதார் ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி டிசைன் மேலே பார்த்த மாதிரியும், பேக்கில் வந்து டிசைன் கீழே பார்த்த மாதிரியும் இருக்கும். சுடிதார் வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக சொல்லுவாங்க. அதனால் வந்து ட்ரெஸ்ஸு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபேப்ரிக்கை வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு, நம்மளுக்கு 2 மீட்டர் அளவு தான் தேவைப்படுது. இதில் வந்து 3 மீட்டர் ஃபேப்ரிக் இருக்குது. அதனால் வந்து நம்ம 2 மீட்டர் அளவு இப்படி போட்டுட்டு, நம்ம நார்மலாக எப்பவும் வந்து லைனிங் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம கடையில் கட் பண்ணி தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 மீட்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள். இப்போ 2 மீட்டர் அளவு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்க்கிங் இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதோட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் போட்டு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக் 2யுமே திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபேப்ரிக் வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ மேங்கோ டிசைன் பாருங்கள், 2ம் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.